2021 இரட்டை இலக்கணத்துல போட்டிட்டீங்க. 2026 ஏன் தாமரை? 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலே நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியிலே நேரடியாக போட்டியிட்டேன். அதன் அடிப்படையிலே எனக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் பின்னர் ஒரு ராஜ்யசபை தொகுதியும் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 2 வருடங்களிலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணி தொடர்ந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே தொடர்ந்தது. தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நான் நேரடியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். அதுதான் கூட்டணிக்கு உள்ள நியாயமும் கூட. அதே வகையிலே அதற்கு பிறகு இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 வருடங்களுக்கு முன்பு 3 தொகுதியிலே நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் வழங்க முடியாத ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் கூறியது. 2000 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலிருந்து பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும்,